கடவுள் கிருஷ்ணா. நான் குஷி, ராதாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ராதா எப்பவும் சொல்லுவா, உங்ககிட்ட மேஜிக்கல் பவர் இருக்கான், அதை வச்சு நீங்க ராதாவோட எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணுவீங்களாம். ப்ளீஸ் இப்ப மேஜிக் பண்ணுங்க, ராதாவோட கல்யாணத்தை நிறுத்திடுங்க ப்ளீஸ். ராதா இந்த வீட்டை விட்டு போக விடாதீங்க. அந்த ரிஷியை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சா கூட போதும், அவனை பத்தி எல்லார்கிட்டயும் எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன். உண்மை என்னன்னு தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா அந்த உண்மையை யார் சொல்லுவா? இதுதான் ரிஷியை பத்தின உண்மைன்னு யாராவது வந்து சொல்லணும்ல. என்னங்க வந்துட்டீங்களாங்க? நல்ல நாளா பார்த்து தான் வந்திருக்கீங்க. நீ யாரு? அட இவர்தான் என்னோட மாப்பிள்ள ரிஷி, ராதாவை கட்டிக்க போறவரு. வேண்டாம் வேண்டாமா, காலில் விழாத. பொண்ணுங்க காலில் விழக்கூடாது. லதா, இவர்தான் என்னோட கணவர், மோகனோட அப்பா. இவரு ஒரு விஷயமா நைனிதாலுக்கு போயிட்டு இப்பதான் வராரு. நைனிதாலா? இதுக்கு முன்னாடி நான் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கோம். நாமளா? இல்லையே, நாம எப்படி சந்திப்போம்? என் கல்யாண சந்தோஷத்துல நீங்க ரொம்ப ஆடினதுனால உங்களுக்கு கொஞ்சம் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. உங்க ஆஸ்துமா பம்பங்க, நான் எடுத்து கொடுக்கறேன், வாங்க. அப்பா, ஊர்ல இருந்து பணியாரம் வாங்கிட்டு வந்தீங்களா? அட, நான் ஊருக்கு போயிட்டு உனக்காகவோ மோகனுக்காகவோ ராகுலுக்காகவோ பணியாரம் வாங்காம வருவேனா? இந்தா. தேங்க்யூப்பா. மோகன் அண்ணா, சேகர் அண்ணா, நீங்களும் வாங்க, பணியாரம் சாப்பிடுங்க. பணியாரமா? டேய் வாடா வா. உங்களுக்கு கொடுங்க. நான் சாப்பிடுறேன். மோகன், இந்தாப்பா. உனக்கு வேண்டாமா? உனக்கு பணியாரம்னா ரொம்ப பிடிக்குமே. உங்களை பெத்த அப்பாவோட வலியே உங்களுக்கு புரியல, அப்புறம் எப்படி உங்களுக்கு அப்பாவோட அர்த்தம் தெரியும்?
திரிவேதி வீடா இல்ல கோவில் திருவிழாவா? யார் எப்ப எங்க இருந்து வருவாங்கன்னே தெரியல. உனக்கு தெரியுமா இந்த ஆளை பத்தி? தெரியாது. இந்த ஆளு நைனித்தால் போயிட்டு வந்திருக்கான, கண்டிப்பா என்ன வாண்டட் போஸ்டர்ல தான் பாத்திருப்பான். நம்ம மாட்டிக்க போறோம். போன தடவையே 2 பொண்ணுங்க தப்பிச்சு போயிட்டாங்க. அவங்க தான் என்ன பத்தின அடையாளம் சொல்லியிருப்பாங்க. அந்த தாமினிக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அப்புறம் உடனே இந்த வீட்டை விட்டு வெளியில தள்ளிடுவா. போயிட்டு வாங்க. இருக்க. என்ன கேள்வி இது? நிச்சயதார்த்தான பொண்ணு அழகா இருக்க மாட்டாளா என்ன? ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? காதம்பரி தான் சொன்னாங்கல்ல நீ இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு. நீ பண்ண சத்தியத்தை மறந்துட்டியா? எங்க அம்மாவுக்கு நான் பண்ண சத்தியம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு நிமிஷம் நீங்க கூட அதை மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சுல்ல, அப்ப நான் வரலையே. ஆமா பாட்டி, மோகன் ஐயா கொடுத்த சத்தியத்தை மீறவே இல்லை. நீ ஒரு 1ஆம் நம்பர் பைத்தியம். ஏன் அந்த மோதிரத்தை கழட்டல? சரிடா, நான் கிளம்புறேன். டேய், தேங்க்ஸ்டா. ஓகேடா. அப்புறம் நானும் கிளம்புறேன். தாமினி, தாமினி நீ இங்கதான் இருக்கியா? சொல்லுங்கம்மா. என்னாச்சு தாமினி? நீ நல்லா தானே இருக்க? இருக்கேன். முகமெல்லாம் பார்த்தா ஏதோ பயந்து போன மாதிரி தெரியுது. அது ஒன்றும் இல்லைம்மா, பயங்கர வெயிலா இருக்குல்ல, அதான் அப்படி இருக்கேன். சரி சரி, நாளைக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன். அதுல எந்த குறையும் இல்லாம நீ தான் பாத்துக்கணும். அப்புறம் அந்த கேட்டரிங் ஆளுங்க கிட்ட பேசுனியா? இல்லனா பரவாயில்ல, நானே பேசிக்கிறேன். அப்புறம் நாளைக்கு வர விருந்தாளிங்களுக்கெல்லாம் கொடுக்க ஸ்வீட்ஸ் ஆர்டர் பண்ணிட்டல? ஆமா, நாளைக்கு டெலிவரி ஆயிடும். சரி சரி, நீ பார்க்க ரொம்ப டயர்டா இருக்க. போமா, போய் நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு படுத்து ரெஸ்ட் எடு. ஓகேம்மா, குட் நைட். குட் நைட். இங்க இருந்து துணிங்க எங்க? செல்லக்கண்ணு துவைக்க எடுத்துட்டு போயிட்டாலும். எதுக்கு எல்லாரும் என்ன பயமுறுத்துறீங்க? டொக்கு டொக்குன்னு தட்டிட்டு வந்திருக்கலாம்ல. சாரிங்க சார், பெட்ஷீட் எங்க இருக்குன்னு தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? எங்க இருக்கோ பாத்து எடுத்துக்கோ.
என் வீடு, ஆனா என்னால இஷ்டத்துக்கு எங்கேயும் சுத்த முடியாது. எனக்குன்னு ஒரே ஒரு ரூம் இருக்கு, ஆனா அதுக்குள்ள எல்லாரும் வருவீங்க. இனிமே தட்டிட்டு தான் உள்ள வரணும். இப்ப எதுக்கு நீ பின்னாடியே வந்துட்டு இருக்க? அது வந்து சார், பெட்ஷீட்டை துவைக்க எடுத்துட்டு போனோம். எனக்கு எப்படி தெரியும் பெட்ஷீட் எங்க இருக்குன்னு? எங்கேயாவது இருக்கும். அது என்ன? நல்லா இருக்க. பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் படுத்துக்கிட்டுமா? பெட்ஷீட் வேணுமா? இதையும் தூக்கிட்டு போக வேண்டியதானே? என்கிட்ட வந்து பெட்ஷீட் எங்க இருக்குன்னு கேட்டா அது எங்க இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? வீட்டை வேற மேரேஜ் ஹாலா மாத்திட்டாங்க. நிச்சயதார்த்தம், மெஹந்தி, எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் பண்ணுங்க. ஆனா என்ன மட்டும் கூப்பிடாதீங்க. எனக்கு மட்டும் வரணும்னு இஷ்டமா என்ன? சொல்லக்கண்ணு, இந்த துணியெல்லாம் நீ ஹால்ல இருந்து எடுத்துட்டு போன? ஆமாங்கக்கா. ஓகே. ஏதாவது தேடுறீங்களா தாமணி அக்கா? ஓ, ஆக்சுவலி என்னோட ஒரு ரிங் மிஸ் ஆயிடுச்சு, அதான் தேடிட்டு இருக்கேன். சரி, நீ இதை எடுத்துட்டு போ. யாராவது அந்த பேப்பரை பார்த்து ரிஷி அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா எல்லாமே முடிஞ்சு போயிடும். என்ன படம்? நீ முதல்ல என் கூட வா. அப்புறம் இதுல கிளிக் பண்ணு. அப்புறம் வீடியோ கால் பேசலாம். பிரமாத குஷி, உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆனா உனக்கு ஏன் வீடியோ கால் பண்ண கத்துக்கணும்? அப்பதான் நான் என்னோட கல்யாணத்துக்கு அப்புறமா என்னோட செல்ல குஷிய தினம் தினம் பார்க்க முடியும். கல்யாணம் நடந்தாதானே? ஏதாவது சொன்னியா குஷி? அது அது நான் எதுவும் சொல்லலையே. பாத்தியா, உன் கடவுளுக்கு கால் போயிடுச்சு. அப்படியா? நீ பேசு, எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது. ஹலோ கேர்ள்ஸ். வணக்கம் மோகனையா. எனக்கு தூக்கமா வருது. குட் நைட். ஏய் குஷி. ஏ அரலுஸ் ராதா, நீ ஏன் அந்த மோதிரத்தை கட்டவே இல்ல? அது மோகனையா, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், நேரமே கிடைக்கல. அதுவும் இல்லாம இந்த மோதிரம் ரொம்ப டைட்டா இருக்கு தெரியுமா? ஆனா எப்பவும் இது லூசா தான் இருக்கும். இன்னைக்கு நிச்சயதார்த்தத்துல ஏன் கழட்ட முடியலன்னு தெரியல. ஆமா மோகனையா, 10-15 நிமிஷத்துல நான் குண்டா இருப்பனா என்ன? இல்ல, அது வந்து தாமினி அக்கா. மோகனையா, இப்ப பாருங்க, என் மோதிரம் மறுபடியும் லூஸ் ஆயிடுச்சு. எப்படி ஆச்சு? என்கிட்ட கேட்டா உன் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கேளு. ஒருவேளை இது அவர் வேலையா கூட இருக்கலாம். நீ அந்த அட்டை பூச்சியை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. மோகனையா, ஓய் ஓய், ஓகே, ஜோக் அடிச்சேன். நான் விளையாட்டுக்கு சொன்னேன். நீ சீரியஸ் எல்லாம் எடுத்துக்காத. எதுக்கு டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்க? போய் படுத்து தூங்க. நாளைக்கு உனக்கு மெஹந்தி இருக்குல்ல, சீக்கிரமா எந்திரிக்கணும்ல. எனக்கு என்ன, எனக்கு தான் அங்க வர அலௌட் இல்லையே. குட் நைட். நல்லா தூங்குங்க. நான் மோகன் ஐயாவை ரொம்ப நேசிக்கிறேன். நான் மோகன் ஐயாவை மனசார நேசிக்கிறேன். நான் மோகன் ஐயாவை மனசார நேசிக்கிறேன். லூசு ராதா, குஷிக்கு மோகன் ஐயா கிடையாதே. குஷிக்கு அவர் அப்பா இல்ல. நான் என் அப்பாவை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன். என் அப்பாவை விட நல்லவரே இந்த உலகத்துல யாருமே இல்ல. குஷி, பொய் சொல்றது ரொம்ப கெட்ட விஷயம். இனிமே நீ எப்பவுமே பொய் சொல்லக்கூடாது.
அவ காதுல என்ன சொல்லிக்கிட்டு இருந்த? அது நான் குஷி கிட்ட ஒன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். சொல்லிக்கிட்டு இருந்தியா தூங்குறவ கிட்ட? தூங்குனதுக்கு அப்புறம் குழந்தைங்க காதுல நாம ஏதாவது விஷயம் சொன்னா அந்த விஷயம் நேரா அவங்க மனசுல போய் பதிஞ்சிரும். காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் நாம என்ன சொல்றோமோ அது செய்வாங்க. நான் பாட்டுக்கு சொல்லிட்டேன், குஷி மோகன் ஐயாவை ரொம்ப நேசிக்கிறான்னு. அவளை நேசிக்க வைக்கிறது உங்க கையில தான் இருக்கு கிருஷ்ணா, சரியா? உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் இந்த வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி குஷிக்கும் மோகன் ஐயாவுக்கும் நடுவுல இருக்க பிரிவை எப்படியாவது நான் சரி பண்ணியே ஆகணும். அதுவும் இல்லாம இப்ப என்கிட்ட 3 வாரம் இல்ல, வெறும் 2 நாள் தான் இருக்கு. நீங்க தான் ஏதாவது அதிசயத்தை பண்ணணும். யார் ராதா நீ? எங்கிருந்து என் வாழ்க்கைக்குள்ள வந்த? நாளைக்கு உனக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன், அன்னைக்கு என்ன பத்தியும் குஷியை பத்தியும் யோசிச்சுக்கிட்டு இருக்க. ராதா, நீ இந்த வீட்டுல இருக்கிறது எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா? ஆனா எப்படி இந்த வீட்டை விட்டு போகாம உனக்கு எப்படி தடுக்கிறது? நீங்க அந்த பேப்பர் பாத்தீங்களா? இல்ல, எனக்கு கனவு வந்துச்சு. நீ என்ன முட்டாளா? நல்ல வேளை அந்த நியூஸை நான் பார்த்தேன். அந்த நியூஸ் பேப்பர்ல இருந்ததெல்லாம் படிச்சிட்டீங்களா? இல்ல, நான் அந்த பேப்பரை படிக்கிறதுக்குள்ள அம்மாவோட செல்ல காது வந்துட்டாங்க. காதம்பரி, அம்மா, ஆமா, அந்த பேப்பர்ல என்ன எழுதியிருந்தது? ஏதோ கிரிமினல், குற்றவாளி, தலைமறைவு, என்ன இல்ல நியூஸ் இல்ல அது? இல்ல, நான் எங்க இருந்து பெரிய பெரிய குற்றம்லாம் பண்ண போறேன். நைனிதால ஒரு சின்ன திருட்டு வேலை பண்ணிட்டேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நியூஸ் பேப்பர்ல அதை பெரிய விஷயமா போட்டுட்டாங்க. கொஞ்சம் கூட அறிவே இல்ல உங்களுக்கு. நான் ஒரு சின்ன திருடன் தான், ஆனா நீங்க பெரிய ஆளு. உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. நான் பெரிய லெவல்ல எல்லாம் தப்பு பண்றவன் கிடையாதுங்க. ஆனா என்ன ஆனாலும் சரி, அந்த பேப்பர் வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. கிடைச்சா என்னோட மொத்த பிளானும் வீணா போயிடும். கெட் இட்? போலாமா? புத்தி சொல்லி கொடுங்க உங்க பிள்ளைக்கு. அவ பிளானை தூக்கி குப்பையில போடணும். அந்த பேப்பர் வேற யாரு கண்ணிலேயாவது பட்டுச்சுன்னா என் வாழ்க்கையே போயிடும். டென்ஷன் ஆகிறதுக்கு எதுவும் இல்லை தாமினி மேடம். பேப்பர் இது வரைக்கும் கிடைக்கல. கண்டிப்பா வீட்டுக்கு வெளியில ஏதாவது குப்பை தொட்டிக்கு போயிருக்கோம். அந்த பேப்பரை என் கையால நான் எரிக்கிற வரைக்கும் எனக்கு டென்ஷனா தான் இருக்கும், குறையவே குறையாது. என்னாச்சுமா? அது பாட்டி, மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏதோ சரியில்லைன்னு தோணுது. உன் மனசு சரியாயிடுமா? எல்லாமே நல்லதாவே முடியும். முதல்ல கையில மருதாணியை போட்டுக்க, அப்புறம் எல்லாமே நல்லதா நடக்கும். தேவையில்லாம பதட்டப்படாத. ஏ செல்லக்கண்ணு, எந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? கல்யாண பொண்ணு அலங்காரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா, அவ முன்னாடி குப்பையை அள்ளி கூட்டிக்கிட்டு இருக்க. என்ன செல்லக்கண்ணு நீ? அது மோகன் சார் தான் சீக்கிரமா ரொம்ப பெருக்கி துடைக்க சொன்னாரா, அதான். முதல்ல இந்த இடத்த சுத்தம் பண்ணு, அதுக்கப்புறம் போய் மாடியில கிளீன் பண்ணு. சரிங்கம்மா, சாரி. நேத்து எப்படியோ நான் ராதாவோட நிச்சயத்தை நிறுத்திட்டேன். ஆனா இன்னைக்கு ராதாவோட கையில ரிஷி பேரை போடுறத எப்படி தடுக்கிறது?